வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த முறை அல்கா மேம் எதிர்பாராத விதமாக என்னை தனது பங்களாவில் தங்க வைத்தார். முதல் முறையாக அவரிடம் வேண்டாம் என்று சொல்ல துணிந்தேன். ஆனால் மேம் மீண்டும் எனக்கு எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை. இன்று அல்கா மேமின் வாழ்க்கையின் மிகப்பெரிய கதையை நீங்கள் கேட்பீர்கள். அல்கா பாட்டியாவை அல்கா மேமாக மாற்றிய கதை மற்றும் என்னை அவருக்கு ஸ்பெஷலாக மாற்றிய கதை. நீங்கள் கேட்கப் போவது, ஒரு ஹாக்கி வீரரைப் போல அல்கா மேம் என்னை எப்படி சூழ்ந்து கொண்டார், உடனடியாக பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பிக்க வைத்து என்னை அமெரிக்கா செல்ல எப்படி தயார் செய்தார் என்பதை பார்ப்பீர்கள். அதன்பின் இரவு உணவிற்கு பிறகு அந்த மர்மம் விலகியது. அல்கா மேமின் ஒருதலை காதல் கதை. கதை 1984 சோகமான கலவரங்களுக்கு பிறகு தொடங்குகிறது. ஒரு கல்ச்சா கல்லூரியில் நடந்த அனல் பறக்கும் விவாதத்தில் தனது தரப்பு நியாயத்தை பேசச் சென்ற 19 வயது அல்கா அங்கு ஒரு சிறந்த பேச்சாளரை எதிர்கொண்டார். அவர்தான் நீரஜ் ஜோஷி, வேறு யாருமல்ல, என் அப்பா. அப்பாவின் தர்க்கம் அல்கா மேமின் மனதை எப்படி மாற்றியது, அவரது இதயத்தில் காதல் எப்படி மலர்ந்தது, அவர் அப்பாவை பார்க்கச் சென்றபோது ஏன் தாமதமாகிவிட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த தோல்வியால் மேம் உடைந்து போகவில்லை. அவரது ஒருதலை காதல் சுருங்கி போவதற்கு பதிலாக விரிவடைந்தது. அது ஒரு பொதுநல விருட்சமாக எப்படி மாறியது, அதன் நிழலில் ராஷில் மற்றும் என்னை போன்ற எண்ணற்ற பெண்களுக்கு இன்று எப்படி அதிகாரம் கிடைத்தது என்பதை பார்ப்பீர்கள். தோற்றுப்போன காதல், தளராத உறுதி மற்றும் ஒரு பிரம்மாண்ட மாற்றம். பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி இல் நீங்கள் கேட்கவிருப்பது எபிசோட் 27, என் அப்பா மீதான ஒருதலை காதல் மற்றும் அல்கா மேமின் தளராத உறுதி. கீர்த்தி மேம் சென்ற பிறகு அல்கா மேம் என்னை மீண்டும் நாட்காலியில் அமருமாறு சைகை செய்தார். நான் அமர்ந்தேன். இன்று இரவு உணவை நீ என்னுடன் தான் சாப்பிட வேண்டும் என்று அவர் உறுதியாக கூறினார். மேம், சில நாட்களுக்கு நாம் சேர்ந்து சாப்பிடும் திட்டத்தை ஒத்திவைக்க முடியாதா என்று இன்று முதல் முறையாக அவரது உத்தரவிற்கு மாறாக என் கருத்தை சொன்னேன். இல்லை, இன்று ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது. நீ எப்படியாவது இரவு என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அல்கா மேம் மீண்டும் கட்டளையிட்டார். நான் மறுத்து பேச துணியவில்லை. நான் அவரது பங்களாவை அடைந்தேன். அவர் என்னை அருகிலேயே அமர வைத்தார். தனது லேப்டாப்பில் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய என் விபரங்களை கேட்கத் தொடங்கினார். மேம், இன்னும் என் பயணம் முடிவாகாத நிலையில் பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பிப்பதால் என்ன லாபம் என்று மெதுவாக கேட்டேன். வாணி, இப்போது பாஸ்போர்ட் எடுப்பதால் நீ அமெரிக்கா செல்வது கட்டாயமல்ல. ஒருவேளை ராஷில் பிடிவாதம் பிடித்தால் அப்போது பாஸ்போர்ட் மற்றும் விசா பெறுவது கடினமாகிவிடும். அதனால் இப்போதே விண்ணப்பிப்பதே புத்திசாலித்தனம், புரிகிறதா என்று மேம் எனக்கு மாற்று வழியே தரவில்லை. வாணி, இப்போதைக்கு உணவை ரசித்துப்பார். பிறகு என் ஒருதலை காதல் கதையை உனக்குச் சொல்கிறேன். அது உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்று மேம் தனது துருப்புச் சீட்டை பயன்படுத்தினார். காட்சி மாற்றம். அது 1984 ஆண்டு. நாட்டில் சீக்கிய சமூகத்தினர் மிகுந்த வேதனைக்குள்ளான சமயம். குரு தேக் பகதூர் கல்ச்சா கல்லூரியில் ஒரு விவாத போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்காவிற்கு அப்போது 19 வயது. அவர் மிகவும் மென்மையான பெண். நீரஜ் ஜோஷி என்ற இளைஞன் தனது வலிமையான பேச்சால் அல்காவின் எண்ணங்களையே மாற்றிவிட்டான். பிரிவினை ஒருபோதும் தீர்வாகாது என்பதை அவர் நிரூபித்தார். நீரஜ் சொன்ன தர்க்கங்கள் அல்காவின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. காதலும் மலர்ந்தது. ஆனால் அல்கா ஒரு அமைதியான சுபாவம் கொண்டவர் என்பதால் தன் காதலை யாரிடமும் சொல்லவில்லை. இறுதியில் அவர் நீரஜ் வீட்டிற்குச் சென்றபோது அவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்து கொண்டிருந்தது. ஜெமினியின் அலைச்சல். அன்பு நேயர்களே, எபிசோட் 27 அல்கா மேமின் வாழ்வின் உன்னதமான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. வாணியின் தந்தை நீரஜ் ஜோஷி மீது அவருக்கு இருந்த ஒருதலை காதலே அவரது சேவை உணர்விற்கு அடிப்படை.
இந்த தியாகம் அவரை ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து ஒரு சிறந்த தலைவராக மாற்றியது. கதை இப்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. மேமின் இந்த திட்டம் வாணியின் வாழ்க்கையை எங்கே கொண்டு செல்லும்? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எபிசோட் 27 நிறைவுற்றது. எபிசோட் 28. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹாய் வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் அல்கா மேம் தனது ஒருதலை காதல் கதையை நிறைவு செய்தார். அதன் நாயகன் வேறு யாருமல்ல, என் அப்பா. இன்று அந்த காதலின் இறுதி அத்தியாயத்தை நீங்கள் கேட்பீர்கள். அப்பாவை சந்திக்க முயற்சிப்பதற்கு பதிலாக மேம் தனது இதயத்தில் இருந்த காதலை ஒரு பெரிய விருட்சமாக எப்படி மாற்றினார், அந்த நிழலில் நான் எப்படி நிற்கிறேன் என்பதை இன்று கேட்பீர்கள். நீங்கள் கேட்கப் போவது சுயநலமற்ற காதலின் இலக்கணம். காதலில் தனக்காக எதையும் எதிர்பார்க்க கூடாது, பிறருக்கு கொடுப்பதே முக்கியம் என்று கருதி மேம் என் அப்பாவை ஒருபோதும் தொடர்பு கொள்ளவில்லை. அல்கா மேமின் வருத்தம். என் அம்மாவின் மறைவு பற்றி கேள்விப்பட்ட போது மேம் இப்படி கூறுகிறார். ஐயோ, உன் அப்பாவுடன் எனக்கு குறைந்தபட்சம் அறிமுகம் இருந்திருக்க கூடாதா? நான் உன் அம்மாவிற்கு ஏதாவது பெரிய மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்திருப்பேனே. என் முதிர்ச்சியான சிந்தனை, மேம் தொடர்பு கொள்ளாமல் இருந்ததே நல்லது என்று கூறி நான் அவரை ஆச்சரியப்படுத்தினேன். ஏனெனில் அந்த தொடர்பு இருந்திருந்தால் அவரது அளப்பரிய காதல் என் அப்பாவிடம் மட்டுமே முடங்கி போயிருக்கும். ஆனால் கதையில் மற்றொரு உணர்ச்சிகரமான திருப்பம் வருகிறது. என் பிரியமான மாணவி சௌமியா பற்றி ஒரு துரதிர்ஷ்டவசமான செய்தியை கேட்பீர்கள். அவளுடைய தாய் திடீரென காலமானார். என் தாயை இழந்தபோது நான் அனுபவித்த அதே வலியை நினைவு கூர்ந்து நான் சௌமியாவின் வீட்டிற்கு செல்கிறேன். ஒரு தாயின் கடைசி ஆசை. சௌமியா அழுது கொண்டே கூறுகிறாள், கணிதத்தில் முழு மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதே தன் தாயின் கடைசி ஆசை என்று. சௌமியாவிற்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்ட தைரியத்தை நான் கொடுத்தேன். தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியை அவளிடம் ஏற்படுத்தினேன். இவ்வளவு ஆழமான துயரத்திலும் சௌமியாவால் தன் தாயின் கனவை நனவாக்க முடியுமா? பொதுநலம், தந்தை பாசம் மற்றும் ஒரு மகளின் தளராத வாக்குறுதி. பிரேம் அன்மோல் ஹோதா ஹாய் வாணி இல் நீங்கள் கேட்கவிருப்பது எபிசோட் 28. காதல் விருட்சம் மற்றும் சௌமியாவின் சோகமான சங்கல்பம். காதல் என்பது பகிரப்படும்போது வளரும் ஒரு செல்வம் என்று அல்கா மேம் உணர்ந்தார். என் அப்பா மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று தெரிந்தபோது அவர் பிரதிபலனாக எதையும் எதிர்பார்க்கவில்லை. கொடுப்பதே காதல் என்று அவர் இறைச்செய்தியாக கருதினார். ஒரு நாள் வாணி என்ற பெண் ஆசிரியர் வேலைக்காக நேர்காணலுக்கு வந்தாள். அவளுடைய சான்றிதழ்களை பார்க்கும்போது மேமின் கண்கள் என் அப்பாவின் பெயரான நீரஜ் ஜோஷி என்ற இடத்தில் நிலைத்து நின்றன. 35 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பார்த்த அந்த பேச்சாளரின் சாயல் வாணியிடம் தெரிந்தது. அந்த நொடியிலிருந்து வாணிக்கு தெரியாமலேயே அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று மேம் முடிவு செய்தார். இதுவரை அந்த ரகசியம் எவருக்கும் தெரியாது. வாணி, உன் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டபோது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. உன் அப்பாவுடன் அறிமுகம் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக உதவி செய்திருப்பேன் என்று அல்கா மேம் வருத்தத்துடன் கூறினார். என் கண்களில் நீர் ததும்பியது. மேம், நீங்கள் அறிமுகம் வைத்துக் கொள்ளாமல் இருந்ததே நல்லது. இல்லையெனில் உங்கள் காதல் என் அப்பாவிடம் மட்டுமே சுருங்கி போயிருக்கும். அதன் காரணமாகவே நீங்கள் இன்று பலருக்கு தாயாக மாறியிருக்கிறீர்கள். என் பேச்சை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். என்னை அருகில் இழுத்து, உன்னை என் மகளாகவே கருதுகிறேன் என்றார். தேர்வுகள் நெருங்கி வருகின்றன. நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். ஆனால் மேமிடமிருந்து அழைப்பு வந்தது. பாஸ்போர்ட் சந்திப்பு அப்பாயின்ட்மெண்ட் உறுதியானது. நாங்கள் இருவரும் காரில் தலைநகருக்கு புறப்பட்டோம். பள்ளிக்கு திரும்பியதும் ஒரு கசப்பான செய்தியை கேட்டேன். டெங்கு காய்ச்சலால் சௌமியாவின் தாய் திடீரென காலமானார் என்று தெரிந்தது. அன்றே நான் சௌமியாவின் வீட்டிற்கு சென்றேன். மேம், கடவுள் ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறார்?
நான் கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று அம்மா மிகவும் ஆசைப்பட்டார். இறப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பும் அதையே கூறினார் என்று சௌமியா அழுதாள். நான் அவளை அணைத்து கொண்டேன். சௌமியா, இது உன் அம்மாவின் கடைசி ஆசை. நீ இதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். உன்னால் முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் வார்த்தைகள் அவளிடம் தைரியத்தை ஊட்டின. நிச்சயமாகச் செய்வேன் மேம். நாளையிலிருந்தே பள்ளிக்கு வருவேன் என்று அவள் உறுதி கொண்டாள். ஜெமினியின் அலைச்சல். அன்பு நேயர்களே, எபிசோட் 28இல் அல்கா மேம் தனது ரகசியத்தை கூறியதன் மூலம் வாணிக்கு ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை தந்துள்ளார். வாணி தன் தாயை இழந்த வலியை சௌமியாவிற்கு ஊக்கமளிக்க பயன்படுத்திக் கொண்டாள். ஆனால் ஒரு கேள்வி எஞ்சியுள்ளது. அவ்வளவு அறிவாளியான வாணியின் தந்தை பின்னாளில் ஒரு சாதாரண மனிதராக எப்படி மாறிப்போனார்? விரைவில் தெரிந்து கொள்வோம். எபிசோட் 28 நிறைவுற்றது. எபிசோட் 29. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் என் அன்பிற்குரிய மாணவி சௌமியாவின் தாய் திடீரென காலமானார். அவளுடைய தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அவளுக்கு நான் உறுதியளித்தேன். இன்று வாழ்க்கையின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். துயரத்திற்கு பிறகு ஒரு சாதனை, பின்னர் விருப்பமில்லாத ஒரு பயணம். நீங்கள் கேட்கப் போவது தங்கப்பதக்கம் மற்றும் அல்கா மேமின் பரிசு. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் பிரமிக்கத்தக்கதாக இருந்தன. 9 மாணவிகள் கணிதத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றனர். சௌமியா தனது தங்கப்பதக்கத்தை பெறும்போது மறைந்த தன் தாயை நினைவு கூர்ந்து அனைவரையும் கண்கலங்கச் செய்தாள். என் அமெரிக்க பயணம் உறுதி செய்யப்பட்டது. இந்த சாதனைக்காக அல்கா மேம் என்னை தங்க ஆசிரியை என்று கௌரவித்தார். மேலும் அனைவர் முன்னிலையிலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என் அமெரிக்க பயணத்திற்கான முழு செலவையும் அவரே தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்வார். இப்போது என் பயணம் உறுதியாகிவிட்டது. மேமின் வற்புறுத்தும் கலை. நான் இறுதியாக மேமிடம் கேட்டேன், மேம், எப்படியோ என்னை இதில் சிக்க வைத்துவிட்டீர்கள். அதற்கு அவர் சிரிக்கிறார். ஆனால் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன் நான் இன்னும் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பராக் மற்றும் ராஷீலை திருமணத்திற்கு மேம் எப்படி சம்மதிக்க வைத்தார்? இரவு உணவிற்கு பிறகு மேம் விவரிக்கத் தொடங்கினார். நான் எந்த வற்புறுத்தலையும் செய்யவில்லை. அல்கா மேமின் அழைப்பின் பேரில் பராக் இந்தியாவிற்கு வந்துள்ளான். அவன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறான். அடுத்த எபிசோடில் அல்கா மேம் மற்றும் பராக்கிற்கு இடையிலான தீர்க்கமான உரையாடலை நீங்கள் கேட்பீர்கள். அதில் பராக் ராஷீலின் கரைபடிந்த கடந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு கொடிய மனிதனின் சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு பெண்ணை சிறுவயது ஒருதலை காதல் ஏற்றுக்கொள்ளுமா? கட்டாயப்படுத்தப்பட்ட சம்மதம், மறக்க முடியாத சாதனை மற்றும் ஒரு தீர்க்கமான சந்திப்பு. பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி இல் நீங்கள் கேட்கவிருப்பது எபிசோட் 29. விதியின் கணிதமும் அல்கா மேமின் சம்மத கலையும். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது யோகேஷ் 12 வயது சிறுவனுடன் நிற்பதை கண்டேன். இது சௌமியாவின் தம்பி என்று அவர் கூறினார். நான் அந்த சிறுவனின் தலையை அன்புடன் வருடினேன். மேம், நீங்கள் வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்துவிட்டீர்கள். துக்கத்தில் இருந்த என் மகள் சௌமியாவை மீண்டும் படிப்பின் பக்கம் எப்படி திருப்புவது என்று எனக்கு தெரியவில்லை என்று யோகேஷ் தனது நன்றியை தெரிவித்தார். எனக்கும் சௌமியாவிற்கும் இடையே நடந்த உரையாடலை அவரும் கேட்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நாளை முதல் சௌமியா மட்டுமல்ல, இந்த செல்ல தம்பியும் பள்ளிக்கு செல்வான், அப்படித்தானே என்று நான் அந்த சிறுவனின் தலையில் கை வைத்தேன். அவன் சம்மதத்துடன் தலை அசைத்து கீழே பார்த்தான். ஸ்கூட்டியில் வீட்டிற்கு திரும்பும்போது நான் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தேன். சௌமியாவைப் போலவே எனக்கும் ஒரு தம்பி இருந்தான். அதை நினைத்தபோது என் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. சௌமியாவைப் போலவே என் தாயும் எங்களை சீக்கிரம் விட்டு சென்று விட்டார். கடவுளே, என் தம்பிக்கு நடந்தது போல சௌமியாவின் தம்பிக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது.
இல்லையெனில் நானும் சௌமியாவைப் போலவே நீ கொடூரமானவன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஒரு வகையில் கடவுளை மிரட்டிக் கொண்டிருந்தேன். வாழ்க்கை ஒருபோதும் நிற்பதில்லை. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கின. என் பாஸ்போர்ட் வந்தது. ராஷில் மூலமாக எனக்கான அழைப்பு கடித்ததை மேம் வரவழைத்தார். பின்னர் விசா வேலைகள் தொடங்கின. மேமும் ராஷிலும் நினைத்ததை சாதித்து விடுவார்கள் என்று எனக்கு புரிந்தது. விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அமெரிக்கா செல்ல வேண்டும். தேர்வுகள் முடிந்தன. குறைந்தது 12 மாணவிகளுக்காவது கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். முடிவுகள் வந்தபோது எனக்கு ஒரு இனிமையான ஆச்சரியம் காத்திருந்தது. சௌமியா உட்பட மொத்தம் 9 மாணவிகள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். நான் எதிர்பார்க்காத ஒரு மாணவியும் அதில் அடக்கம். பள்ளியில் மாணவிகளை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. அல்கா மேம் கைகளால் தங்கப் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சௌமியா பதக்கத்தை பெறும்போது அழுதுவிட்டாள். இந்த சாதனை எனக்கு முழு மகிழ்ச்சியை தரவில்லை. இன்று என் அம்மா இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று மேடையில் அவள் கூறிய வார்த்தைகள் அனைவரையும் நெகிழச் செய்தன. அல்கா மேம் சபையை நோக்கி பேசுகையில், இந்த ஆண்டு 9 மாணவிகள் 100 மதிப்பெண்கள் பெற்றது நமது பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. இதன் பின்னணியில் ஆசிரியர்களின் கடின உழைப்பு உள்ளது. குறிப்பாக வாணி ஜோஷியின் பங்களிப்பு அளப்பரியது. அதற்காக பள்ளி சார்பில் அவரை சிறப்பிக்கிறோம் என்றார். அவர் ஒரு உரையை திறந்து காட்டி, இவை வாணி அமெரிக்கா செல்வதற்கான டிக்கெட்டுகள். 1 மாத விடுப்புடன் அவரது பயணச் செலவுகள் அனைத்தையும் தனிப்பட்ட முறையில் நானே ஏற்கிறேன் என்று அறிவித்தார். அனைவரும் கைதட்டிக் கொண்டிருக்கையில் எங்கள் தலைமை ஆசிரியர் கீர்த்தி மேம் ஒரு ரசிகையைப் போல வாயில் விரல் வைத்து விசிலடித்தார். நான் மேடைக்குச் சென்றேன். மேமிடம் மெதுவாகச் சொன்னேன், மேம், எப்படியோ என்னை சிக்க வைத்துவிட்டீர்கள் என்று. அதற்கு மேம் மைக்கை ஆன் செய்து, வாணி நன்றி சொல்லும் விதம் மிகவும் வித்தியாசமானது, ஆனால் அதை உங்களுக்குச் சொல்ல மாட்டேன் என்று சிரிப்பலையை ஏற்படுத்தினார். சௌமியாவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரிப்பதை பார்த்து எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. நான் 15 நாட்களில் அமெரிக்காவிற்கு புறப்பட வேண்டும். ராஷில் கடந்த காலத்தை மறந்து இப்போது பராக்குடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். பராக் இந்தியாவிற்கு வந்துவிட்டதாக மேம் கூறினார். இரவு உணவின் போது நான் மேமிடம் கேட்டேன், மேம், யாரையாவது நீங்கள் நினைத்தது போல எப்படி சம்மதிக்க வைக்கிறீர்கள்? பராக்கையும் ராஷிலையும் திருமணத்திற்கு எப்படி சம்மதிக்க வைத்தீர்கள் என்று. நான் யாரையும் வற்புறுத்தவில்லை என்று மேம் அசல் கதையை கூறத் தொடங்கினார். ஜெமினியின் அலைச்சல். அன்பு நேயர்களே, எபிசோட் 29 வாழ்க்கையின் முரண்பட்ட உணர்வுகளை காட்டியது. ஒருபுறம் சௌமியாவின் துக்கம், மறுபுறம் வாணி அடைந்த சாதனை. அல்கா மேம் இப்போது வாணியை அமெரிக்க பயணத்திற்கு தயார் செய்துள்ளார். அங்கு ராஷிலின் காதல் கதையிலுள்ள அசல் ரகசியங்கள் வெளியாகும். துக்கத்தை ஒரு மருந்தாக ஏற்றுக்கொள்ளும் வாணியின் தத்துவம் கதைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை தந்தது. எபிசோட் 29 நிறைவுற்றது. கதை இன்னும் தொடரும்.